விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் அடிப்படுது சார். சீமானை பொறுத்தவரையில் 5வது முறை தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு நல்லது கெயின்னு நான் நினைக்கிறேன். பட் அவர் மைக் சின்னத்தை போட்டு அந்த குருஷியல் டைமில் விஜய் அவருக்கு சப்போர்ட் கொடுத்ததுனால அவரும் விஜயை ரெகனைஸ் பண்ணுறார். சீமான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல வேலுப்பிள்ளை பிரபாகரன் கூட முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றதுல தெளிவாக போறாரு. இந்த இடத்துல விஜய் எப்படி அகாமடேட் ஆக போறாருங்கிறது ஒற்றை தலைமை விஜயா இரட்டை தலைமையான்னு தான் அங்கே செய்தி தொடர்பாளர்லாம் புசி ஆனந்துக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அதான் அங்கே இருக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்கு. நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே சிஏ எதிர்த்து பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை எதுக்குங்க அவசியம்? எங்க எல்லாரையும் ஏமாற்ற முடியாதுங்க. ரொம்ப நுணுக்கமா நீங்க எப்படி நடக்கிறீங்க என்ன வரீங்கிறத நாம எல்லா காலகட்டமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப நீங்க திமுக கூட்டணி கட்சிகள்லாம் உங்களை பெரிய ஃபோர்ஸ் நீ பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. ஒருத்தர் கூட பாராட்டல. இந்த அரசியல் களத்துக்குள்ள விஜய திமுக ஒரு பொருட்டா கருதல்ல. அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது விஜய் மட்டும் அரசியல் பேசினால் மக்கள் மத்தியில் வியூஸ் இல்லை. ரஜினியை எதிர்பார்த்தது போல் விஜயை யாரும் எதிர்பார்க்கவில்லை. இத கட் பண்ணி நீங்க போடுங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். நேரடியாக விவாதத்துக்குள்ள போலாம்னு நினைக்கிறேன். தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 2026 விஜயினுடைய வருகை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது சார். அது இப்போ பேசு பொருளா என்ன ஆயிருக்குன்னா, விஜய் அவர்களும் சீமான் அவர்களும் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் அடிப்படுது சார். அதுலயும் சீமான் அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறப்போ என் தம்பி கூட நேரில் எனக்கு மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வரவேற்கத்தக்கதான்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? சூர்யாவும் சீமானுக்கு தம்பி தானே. பலமுறை என் தம்பி சூர்யான்னு பலமுறை சொல்லியிருக்காரு. தம்பி கார்த்திக் தம்பி சூர்யான்னு சொல்லியிருக்கிறாருல்ல, உண்மைதானே. விஜய் மட்டும் அவருக்கு தம்பி இல்லையே, சூர்யாவும் அவருக்கு தம்பி தானே. பட் விஜய் அவருக்கு ஆதரவா அவர் களத்தில் சின்னம் பறிக்கப்பட்டு நின்ற சூழ்நிலையில் மைக் சின்னத்தை போட்டு சீமானுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக விஜய் இருந்திருக்கிறார். அதை பல விஷயத்தில் சோழியம் குடிமி சும்மா ஆடாதுன்னு பல அனலிஸ்டிக் வியூவில் நம்ம அதை பார்த்தாலும் கூட அவர் ஆதரவாக மறைமுகமாக இருந்திருக்கிறாருங்கிறது உண்மை. ஏன்னா அப்படி மைக் படத்தை போட்டு சீமானுக்கு ஆதரவாக இருந்ததுனாலேயே விஜயை சீமானுக்கு எதிர் உணர்வில் தூக்கி பேசின பலரும் விஜயை தூக்கி போட்டுட்டு போனதையும் நானே பார்த்தேன். அதில் ஒரு சின்ன நஷ்டமும் விஜய்க்கு அந்த மறைமுகமாக மைக்கை போட்டு விளம்பரம் கொடுத்ததில் இருக்கிறதே நான் என் கண் கூட பார்த்தேன். நம்ம எல்லா லாபத்தையும் சொல்லணும், நஷ்டத்தையும் சொல்லணும், எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை. பட்டு சீமானை பொறுத்தவரையில் 5வது முறை தனிச்சு நிற்கிறது தான் அவருக்கு நல்லது கெயின்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் கட்சியோடு இணையக்கூடாதுன்றீங்க சார்? நான் என்னோட கருத்தை நான் இல்லை அதான் சார், அது பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்கிறீங்களா சீமான? 7.4% 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் 4வது முறை தனிச்சு நின்று எடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி 5வது முறை தனிச்சு நிற்கும்போது அவங்க 42% வாக்கெடுத்து அசம்பிளியில் ஜெயித்துட்டாங்க. இப்போ பார்லிமெண்ட்டில் ஆம் ஆத்மி மக்களை ஏற்றுக்க போகிறாங்களா காங்கிரஸையா எந்த கட்சிங்கிறது தெரியல. பட் தொடர்ந்து தனிச்சு நிற்கக்கூடிய அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு பாராளுமன்ற தேர்தல் பெரிய ஒரு இக்கட்டாக இருந்தது. பாராளுமன்ற தேர்தலில் அவங்களால சுமார் 7.5% வாக்கு தான் எடுக்க முடிஞ்சது. ஆனால் சட்டமன்றம்னு வரும்போது 5வது முறை தனிச்சு நிற்கும்போது மக்கள் இவங்க தொடர்ந்து தனிச்சு நிற்கிறாங்க, இவங்களை நம்பலாம், நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக மாட்டாங்க, சீமானுக்கு மெரிட்டே நோட்டுக்கும் சீட்டுக்கும் விலை போக மாட்டாருங்கிறது தானே. அப்போ அந்த இடத்துக்குள்ள அவர் 214 தனிச்சு நின்னா பஞ்சாப் ஆம் ஆத்மி ஜம்ப் ஆனது மாதிரி சீமானுக்கும் ஒரு ஜம்பிங் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள எல்லா தகுதியும் இருக்குது, எல்லா இஷ்யூவும் அவர் மக்களை நம்பி எடுத்துக்கிறார். நான் மக்களை நம்பி தான் அவர் நிற்கிறேன்னு சொன்னார். ஸோ மக்களை நம்பி சீமான் அதில் போகிறது தான் சீமானுக்கு சரியாக இருக்குங்கிறது என்னோட ஒரு கருத்து. இதற்கிடையில் விஜய் ஆதரித்தாலோ சூர்யா ஆதரித்தாலோ மற்ற ஹீரோக்கள் ஆதரித்தாலோ அவர் அதை ஏற்றுக்கிட்டதில் தவறில்லை. பட் அவர் மைக் சின்னத்தை போட்டு அந்த குருஷியல் டைமில் விஜய் அவருக்கு சப்போர்ட் கொடுத்ததுனால அவரும் விஜயை ரெகனைஸ் பண்ணுறார். மேலும் விஜய்க்கும் அவருக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கிறதுக்கான இது பல
எனக்கு அதை பற்றி கூடுதல் விவரங்கள் தெரியல. பல அரசியல் விமர்சனம் சொல்கிறாங்க. சினி ஃபீல்டோட ஹீரோக்களும் என்கிட்ட அதை டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சீமான் அண்ணனை விஜய் சார் ஆதரிப்பாரா, அதுக்குள்ளே ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்காங்கிறதெல்லாம் பலரும் கேட்குறாங்க. இதில் என்ன பார்வை நான் பார்க்குறேன்னா, பெருஞர் அண்ணா பெருந்தகை வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 57 ஆதரிச்சார். 15 சீட்டும் 15 இடங்களும் கிடச்சிது. பெருஞர் அண்ணா பெருந்தகை கூட 62 நின்னார். அது 50 சீட்டுக்கிட்ட போயிட்டு 67 நின்னார், ஆட்சிக்கு வந்துட்டார். அப்போ 3 முறை, அதாவது 57 to 67 10 வருஷம் அண்ணா பெருந்தகை கூட நின்று எம்ஜிஆர் வந்து அரசியல் பண்ணியிருக்கிறாரு. இப்படி அண்ணா கூட நின்று எம்ஜிஆர் அரசியல் பண்ணதில் எம்ஜிஆர் படத்துக்கு மினிமம் கேரண்டி உயர்ந்தது. எம்ஜி ராமச்சந்திரன்னா மினிமம் கேரண்டி ராமச்சந்திரன்னா அவர் படத்தில் சிலம்பு சண்டை நல்லாயிருக்கும், கத்தி சண்டை நல்லாயிருக்கும், டியேட்டு நல்லாயிருக்கும், அவர் நல்ல பொழுதுபோக்கு படத்தை கொடுப்பாருங்கிறதையும் தாண்டி திராவிட கருத்தியலையும் அண்ணாவையும் ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாவின் தம்பியாட்டு அந்த திமுக காரங்களும் அவங்களுக்கு வந்து ஒரு அண்ணாவின் அபிமானிகளும் அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டியை கொடுத்தாங்க. அந்த வகையில் தான் அன்னைக்கு நாம் தமிழர் சீமானின் சின்னமான மைக் சின்னத்தை விஜய் போட்டது உலகளாவிய தமிழர்கள் மத்தியில் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ப்ளஸ் சீமானுன்னு ஈழத்தமிழர்கள், கனடா, மற்ற நாடுகள்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில், அமெரிக்கா, கனடா, பிரிட்டன் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் மத்தியில் ஒரு பெரிய வசூலுக்கு வந்து கோட் படத்துக்கு கிடைக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் தமிழர்கள் பிற மாநிலங்கள்லையும் உலகளாவிய நம்ம தமிழர்கள் மத்தியிலையும் அந்த இடங்களில் இருக்கும்போது தமிழன்கிற அடிப்படையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், அவமானங்கள், இடர்பாடுகள் இதெல்லாம் வந்து சீமான் மேலே ஒரு பட்டுதலை உருவாக்கி சீமானோட மைக் சின்னத்தை விஜய் போட்டு விளம்பரம் கொடுத்ததுனால மைக் படத்துக்கு அந்த ஆந்திரா, கர்நாடகா, அரப் கண்ட்ரீஸில் உள்ள தமிழர்கள், அமெரிக்காவில் உள்ள தமிழர்கள் இவங்க மத்தியில் ஒரு ஆதரவு வளையம் பெறும்னு சொல்கிறாங்க. சொல்லவே வேண்டாம். ஏன் ரெட்டலையை போடாமல் மைக்கை போட்டாருன்னா, சீமானுக்கு ஒரு ஃபோல்ஸு, அவருக்குள்ள வாக்கு சீமான் மீது, வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் சீமான் மீது பற்றுதல் கொண்ட வாக்கு, சீமானுக்கான தனிப்பட்ட அவரோட கொள்கைகளுக்காக மனிதநேயம், விலங்குகள், பறவைகளுக்காக பேசுறது, பல இதில் அவரோட கொள்கைக்காக பேசக்கூடியது. என் தங்கச்சி பையன் சீமான் சப்போர்ட்டர். ஏன்னா அவர் மனிதர்களை தாண்டி மற்ற விலங்குகளுக்காக பேசுகிறான் பாப்பில். எங்கள் அப்பா RSS சிம்பதைசர், சீமான் எதிர்ப்பாளர். பட் சீமானுக்குன்னு உள்ள அந்த ஆதரவு வளையம்ங்கிறது எப்படி வருதுன்னா தனிப்பட்ட சீமானுக்காக தான் வருது. அப்போது எடப்பாடிக்கு இருக்கிறது, அவர் வந்து ஃபவுண்டர் லீடர் அல்ல. பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை ஃபவுண்டர் லீடர், அரசியல் கட்சியை நிறுவனவர் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை. எடப்பாடி பழனிசாமி நிறுவன தலைவர் அல்ல. ஜெயலலிதாட்ட எம்ஜிஆர்ட்ட இருந்து ஜெயலலிதாட்ட வந்து ஜெயலலிதாட்ட இருந்து இவர்கிட்ட வந்திருக்கு. அப்போ அவர்கிட்ட ரெட்டலை இருக்குது. அந்த ரெட்டலைக்கு விஜய் விளம்பரம் போட்டிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ரெட்டையிலை வச்சு சமூக நீதியை சூறையாடுறாருங்கிறது தான் எடப்பாடி மேலே நம் போன்றவர்களுக்கு கூடிய குற்றச்சாட்டு. அது மட்டும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டத்தில் பேசினாருன்னா பேச ஆரம்பித்ததுமே கூட்டம் கலைஞ்சிரும். அவருக்கு ஈர்ப்பு சக்தியில் க்ரௌடு கலைஞ்சிரும். கவுண்டம்பாளையத்தில் கூட க்ரௌடு கலைஞ்சிச்சு. அதனால தான் விஜய் வந்து தன்னோட சினிமா லாபமும் தவறில்லை. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் கூட அண்ணாவை சப்போர்ட் பண்ணலாம், அவருக்கு மினிமம் கேரண்டி உயர்ந்தது. காமராஜன் தலைவர் அண்ணாயன் வழிகாட்டின்னு சொல்லி எம்எல்சி பதவியெல்லாம் ரிசைன் பண்ணும்போது என் கடமை படத்துக்கே ஓப்பனிங் பாதிச்சதா சொல்லுவாங்க. எனக்கு அந்த காலத்து தகவல்கள் தரவு சரியாக தெரியல. ஆனால் ஒரு ஓப்பனிங் பாதிச்சதா சொல்லுவாங்க. அதில் அண்ணாவும் அதை திரும்ப இன்சீஸ் பண்ணல. எம்ஜிஆர் வந்து தனித்தன்மையோடைய அதில் கண்டினியூ ஆகிட்டார். ஒரு வேளையில் பிரிஞ்சு போயிருந்தால் மினிமம் கேரண்டியில் பாதிப்பு வந்திருக்கலாம். ஏன்னா ராமராஜனை ஜெயலலிதா நீக்கும் போது ராமராஜன் மினிமம் கேரண்டிலேயே சுருண்டுட்டார். அவர் அதை நின்றுருக்கணும், அவர் சுருண்டுட்டார், பாதிப்பு வந்துட்டு. அண்ணன் சிவாஜி வந்து எமர்ஜென்சியில் ஆளுங்கட்சிக்கு போகும்போது அவருக்கும் மினிமம் கேரண்டியும் இதுவும் பாதிச்சிட்டு, எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாவோடையே கண்டினியூ பண்ணிட்டதுனால அதுக்கு ஒரு பாதிப்பு இல்லை. பட் திமுக சப்போர்ட் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு மினிமம் கேரண்டியை கொடுத்ததுங்கிறதான் உண்மை. இப்போவும் திராவிட இயக்கத்தை களங்கப்படுத்துவதற்கும் சிறுமைப்படுத்துவதற்கும் எம்ஜிஆரால் தான் அந்த இயக்கங்கிற மாதிரி பலரும் பேசுவாங்க. வெற்றி பெற்ற எம்ஜிஆரை பற்றி போடுவாங்க. பட் நான் மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு தனித்தன்மையும் அந்த பவர் பாலிட்டிக்ஸில் அவர் ஜெயித்தாருங்கிறதையும் நான் மறுக்க வரல. ஆனால் அவர் அண்ணாவுக்கு சபார்டினேட்டாக தான் இருந்தார். அப்புறம் 67க்கு பிறகுலாம் ரொம்ப சபார்டினேட்டாக இருந்தார். அதே வேளையில் பவர் பாலிட்டிக்ஸும் பண்ணிட்டு தான் இருந்தார். எனிவே திமுக கொடியை காட்ட, திமுக அண்ணாவை சொல்ல எல்லாமே வந்து அவருக்கு ஒரு மினிமம் கேரண்டியை வந்து
எம்ஜிஆருக்கு வந்து அண்ணாவால் கிடச்சிது. இப்போ விஜய் மைக் படத்தை போட்டது அவர் இப்போ கோட் படத்துக்கு ஒரு வசூலை கூடுதலாக கொடுக்கும், அதனால தான் அவர் ரெட்டலை போடாமல் மைக்கை போட்டிருக்காருங்கிற இதுகளும் வந்து பரவலாக பேசப்படுது. சீமான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல வேலுப்பிள்ளை பிரபாகரன் படம் முதலமைச்சர் நாற்காலிக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்கிறதுல தெளிவாக போகிறாரு. இந்த இடத்துல விஜய் எப்படி அகாமடேட் ஆக போகிறாருங்கிறது எனக்கு உறுதியாக அதை சொல்ல தெரியல. பட் விஜயை பொறுத்தவரை அவருக்கு இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து 214 தனித்து போட்டிடுறது, சீமான ஆதரிக்கிறது, என்ன டேர்ம்ஸில் எப்படி ஆதரிக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. தென் எடப்பாடி ஆதரிக்கிறது. இந்த 3 தான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். அது எடப்பாடியை அவர் ஆதரிக்கணும்னா அப்போவே மைக்குக்கு பதிலாக ரெட்டையிலே போட்டிருக்கலாம், இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிருக்கலாம். பட் எடப்பாடி ஆதரிச்சா நோட்டுக்கும் சீட்டுக்கும் வெல்ல போயிட்டாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழர் ஆட்களே விஜய் மேலே நாளைக்கு வைக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் வரும். அதெல்லாம் யோசித்து தான் வந்து நான் சொன்னேன் இல்லையா, எடப்பாடிக்குன்னு ஆள் இல்லை, எல்லாத்தையும் யோசித்து தான் வந்து மைக்கு விளம்பரத்தை போட்டிருப்பார் நான் கருதுறேன். தனிச்சு 214 போடலாம், அதுக்கு உழைக்கணும், அதுக்கு வேட்பாளர் தேர்வு நடத்தணும், 214க்கு வேட்பாளர் பொருத்தமான வேட்பாளர்களை ஐடென்டிஃபை பண்ணணும், அவங்கள்ட்ட பேசணும். இது எல்லாமே அவர் வந்து புஷியானந்தை நம்பி தான் எல்லாமே பண்ணுற மாதிரி தெரியுது. ப்ராக்சிமிட்டி தான் அரசியலில் முக்கியம். புஷியானந்தை தான் எல்லாருமே வந்து அந்த இதில் வந்து தங்களோட பதவியை முடிவு பண்ணக்கூடிய ஒரு புஷியானந்தன் மாதிரி தான் போவாங்க. விஜய் கூட தொடர்பு இல்லாத ரசிகர்கள் சில லட்சம் பேர் விஜய் மேலே படுதலாக இருப்பாங்க. அந்த நிர்வாகியாக வரக்கூடியவங்கள்லாம் புஷியானந்த் தான் நிர்வாகி யாருங்கிறத முடிவு பண்ணுவாங்கன்னு புஷியானந்தை கண்டு அவங்க அச்சப்பட்டு இது பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. நமக்கும் புஷியானந்த் ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க, நம்ம சமநீதிக்காக போராடக்கூடிய ஒரு சமூக பிரிவை சேர்ந்தவங்க கூட அவரை சொல்கிறாங்க. ஓகே, நல்லது, வெல் அண்ட் குட். பட் அவர் ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு அங்கே இருக்கிறாருங்கிறதும் 100% உண்மை. பட் அது வந்து ஒற்றை தலைமை விஜயா இரட்டை தலைமையான்னு தான் அங்கே செய்தி தொடர்பாளர்லாம் புஷியானந்துக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு அதான் அங்கே இருக்க முடியும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே இருக்குது. யாருமே புஷியானந்தை மீறி அங்கே இல்லைங்கிற ஒரு தன்மை இருக்குது. புஷியானந்த் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறதுல அவர் எடப்பாடி சென்ட்ரிக்கான ஒரு முடிவுக்கு புஷியானந்த் போவாருங்கிறதையும் பலரும் பல கருத்துக்களை நம்ம முன்வைக்கிறாங்க. ஸோ விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது வந்து 26 தான் தெரிய வரும். சீமானுக்கு இன்னைக்கு விஜய் மைக்கை போட்டு விளம்பரம் போட்டதும் பெரிய லாபம். பேசுகிறாங்க, 2 ஊருக்கும் இடையில உறுதியான பேச்சுவார்த்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. விஜய் அண்ணனின் தம்பியும் பிரிக்க சதின்னு கூட சில வார்த்தைகளை சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த தம்பி இல்லைன்னா இன்னொரு தம்பி வருவார், சூர்யாவும் அவருக்கு தம்பி தானே, அதெல்லாம் ஒன்றும் சீமானுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் கருதுறேன். பட் எனிவே விஜய் ஆதரவை தனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சீமான் நினைக்கிறார். எப்படி எம்ஜிஆர் ஆதரவை அண்ணா ப்ளஸ்ன்னு நினைச்சாரோ அதே மாதிரி விஜய் ஆதரவை சீமான் ப்ளஸ்ன்னு நினைக்கிற மாதிரி தான் அவரோட நடவடிக்கையில் தெரியுது. இதை தாண்டி எடப்பாடி பழனிசாமியும் விஜய் வாழ்த்து தெரிவித்ததை ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறாரு. அவர் வந்து பிரேமலதா விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு. வானதி சீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் கூட அவர் அந்த நன்றியை சொல்லாதவர், மற்ற எல்லாத்தையுமே வந்து தலைவர்கள்னு போட்டு விட்டவர். இவர் விஜய்க்கு வந்து பிரேமலதா விஜயகாந்த் அடுத்தபடியாக விஜய்க்கு வந்து நன்றி சொல்லியிருக்காருன்னா விஜயை வந்து அவர் ஒரு அரசியல் சக்தியாக தனக்கு ஒரு கூட்டணிக்கு வருவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எடப்பாடிகிட்ட இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 12ஆம் தேதி எடப்பாடி பிறந்த நாளைக்கு முன்னே விஜய் எம்ஜிஆர் மாதிரின்னு விஜயை புகழ்ந்தது செல்லூர் ராஜு அது புகழ்ந்தாருன்னு சொன்னால் அது பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குது. அது இந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், விஜய்க்கு சீமான் ஆப்ஷன் பெட்டர் ஆப்ஷன். அதை மீறி அவர் தைரியமாக 214 போடணும்னு நினச்சா அதையும் போடலாம். அதை தாண்டி அவருக்கு எடப்பாடி ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன் இருக்குது. திமுக ஆப்ஷன் இல்லை அவருக்கு. திமுக ஆப்ஷன் ஏன் இல்லைன்னா அவர் திமுக அவரை பெருசாக மதிக்கலை. அவர் வந்து சிஏஏக்கு எதிராக அறிக்கை விட்டார். நம்ம கூர்ந்து பார்க்கணும். அவர் கட்சி இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்ஜெக்ஷன் இருக்கான்னு எலெக்ஷன் கமிஷன் உத்தரவுப்படி விளம்பரம் போட்டிருக்கிறார். வெங்கட்ராமன், ராஜசேகர், தாஹீர், புஷியானந்த், ஜோசப் விஜய்னு 5 பேர் நிர்வாகிகளாக போட்டு அந்த ஆனஸ்ட் ஜோசப் விஜய்னு சொல்கிறது ஆனஸ்ட், நான் பாராட்டுறேன். இது விளம்பரம் போட்டிருக்கிறாரு, இன்னும் பதிவாகலை. அதில் வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சி டிவிகே வருது, இது டிவிகேன்னு வந்தால் எங்கள் கட்சியை சுருக்கமாக சொல்கிறது எங்களுக்கு பாதிக்கும், அப்போ வேல்முருகனெல்லாம் பாதிப்பான்னு அப்படி சொல்லக்கூடாது. எலெக்ஷன் கமிஷனை பொறுத்தவரை அதில் ஒருத்து உண்டுன்னா நீங்கள் டிவிகே ஜோசப் விஜய்னு போட்டுடுங்க,
ஜேவின்னு போட்டுவிடுங்கிறத அவங்க சொல்லலாம். நானே அந்த சஜஷனை தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறேன். வேலுமணிக்கு இப்படி ஒரு ஆதங்கம் இருக்கனால அதை நீங்கள் மதிச்சிங்கன்னா இதை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துக்கிட்டு டிவிகே ஜோசப் விஜய் ஜேவின்னு போட்டுவிடுங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் புஷி ஆனந்த் அண்ட் விஜயா. ஓகே, நம்ம அதை சொல்லியிருக்கோம். பட் இவங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே கட்சி பேரை ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதில் அது கூட கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு சிஐக்கு எதிராக அந்த லெட்டர் பேடு மூலமாக ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அப்போது பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வரல, பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்ன கூட நீ கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலை. ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கட்சியை நீங்களாட்டு செலக்ட் பண்ண ஒரு கட்சி பேரில் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் பேடு கட்சியை வச்சு நீங்கள் சிஐஏக்கு எதிராக அறிக்கை விட்டதுக்கு என்ன காரணம்? இது ஒரு வரும்ல, ஒரு லாஜிக்குள்ள நியாயமா உள்ளவங்க ஒரு இன்டென்ஸ் இருக்கு அப்படின்னு உள்நோக்கம் இருக்குது இல்லையா? நான் அதில் என்ன பார்க்குறேன்னா, அண்ணன் ரஜினிகாந்த் களத்தில் வருவாருன்னா ரஜினிகாந்த் எங்களை ஆதரிக்கிறார், ரஜினி நடுநிலைமையாக இருக்கிறார், ரஜினி யாரையும் ஆதரிக்கவில்லை, இப்படி ரஜினியை பற்றிய டாக்கு வந்து அரசியல் களத்தில் இருக்கும். அடைக்கல்ராஜ் போன்றவங்கலாம் ரஜினி படத்தை போட்டே ஓட்டு கேட்பாங்க. நலமகாராஜன் போன்றவங்கலாம் ரஜினி ரசிகர்னு சொல்லியே ஜெயிப்பாங்க. இப்படி ரஜினிக்கு ஒரு பாப்புலாரிட்டிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்துட்டு இருந்து அவரே இது கண்டுக்க மாட்டார். அவர் இதை செட் பண்ணவும் இல்லை, அவர் அதை பிளான் பண்ணதும் இல்லை. அவர் இப்போ அவரை எல்லாரும் பெரிய சக்தியாக மதிச்சா கூட நான் அரசியல் இல்லை, ஆளை விடுங்கய்யா, கும்பிடு சாமி, நான் அரசியல் இல்லைன்னு அவர் பெரிய கும்பிடு போட்டுக்கிட்டு விடுங்க விடுங்க விடுங்க, நான் அரசியல் இல்லை, அரசியல் இல்லை, நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன்னு அவர் போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து அவராக போனாலும் விடாது கருப்புங்கிற மாதிரி அவருக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து அரசியல் களத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. இவர் என்ன நினைச்சாருன்னா, ரஜினியை மற்றவங்க தேடினாங்க, இவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை இவராக ஏற்படுத்திக்கிறார். அவர் இந்த முக்கியத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் கட்சி ரெஜிஸ்டர் ஆகி தேர்தல் கமிஷன் அங்கீகாரம் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டின்னு கொடுக்கறதுக்கு முன்னாடியே சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கையை விட்டு அவர் போட்ட கணக்கு என்னன்னா, திருமாவளவன் விஜய் எங்களை ஆதரிக்கிறார், தொண்டர் பலம் மிக்க விஜய் எங்களை ஆதரிக்கிறார், ரசிகர் பலம் மிக்க விஜய் எங்களை ஆதரிக்கிறார், விஜய் சிஐக்கு எதிராக இருக்கிறார், நாங்கள் தான் சிஐயை எதிர்க்கிறோம், விஜய் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது, விஜய் ரசிகர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள்னு திருமாவளவன் அறிக்கை விடுவார்னு எதிர்பார்த்தார். பிறந்த நாளுக்கு வேற வாழ்த்தெல்லாம் கொடுத்தாரு, அவரை நன்றி வேற தெரிவித்தார். அதே மாதிரி நவாஸ்கனி அறிக்கை விடுவார்னு எதிர்பார்த்தாங்க. காங்கிரஸில் ஒரு 10 எம்பியில் ஒரு 4 எம்பி அது விஜய் ரசிகர்கள் எங்கள் பக்கம்தான்னு அறிக்கை விடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு காக்க கூட தேடலை. யாருமே அதை குறித்து எந்த ஒரு கவனம் செலுத்தலை, கண்டுக்கவே இல்லை யாரும். அப்போ எல்லாரும் திமுக ஸ்டாலின் கூட உதயநிதி ஸ்டாலின் கூட நின்றுட்டாங்க. அப்போ இவங்க அறிக்கை விட்டுட்டா உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணி தலைவர்களுடைய கட்சியில் உள்ள கூட்டணிக்காரங்களே விஜயை நம்பி ஜெயிக்க முயற்சி பண்றாங்கன்னு இவருக்கு இமேஜ் எங்கேயோ ரஜினிகாந்த் மாதிரி ஏறிடும். நான் லாஜிக்காக தான் கேட்குறேன், நீங்க கட்சி ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடியே சிஏ எதிர்த்து பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை எதுக்குங்க அவசியம்? எங்க எல்லாரையும் ஏமாற்ற முடியாதுங்க. ரொம்ப நுணுக்கமா நீங்க எப்படி நடக்கிறீங்க, என்ன வரீங்கிறத நாம எல்லா காலகட்டமும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதே போல உங்க மெரிட்டே நம்ம பாராட்டிட்டு தான் போவோம். நம்ம அது நமக்கு என்ன இருக்கு? நீங்க ஜெயலலிதா உங்களை அடிக்கும் போது உங்க தொண்டர்கள் உங்க மேல பட்டத்தில் அதிகமாச்சு. மோடி ஐடி ரெய்டில், பாஜக ஐடி ரெய்டில், மத்திய அரசு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களை அவமானப்படுத்தும் போது உங்க மேல பட்டுதாரர்களோட பட்டுதல் அதிகரிச்சு. எடப்பாடி சர்க்கார் படத்துல இது தான் ஜெயலலிதா சாசினி காட்டுறதுக்கு உங்களை சாஃப்ட் டார்ச்சர்ட்டை எடுத்து அடிச்சும் போது உங்க ரசிகர்களோட பட்டுதல் அதிகரிச்சு. அதே நம்ம என்ன ப்ராசஸ் நடக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்றோம். அதனால நம்ம நீங்க 3வது இடம் கிராமப்புற உள்ளாட்சின்னு சொல்லும்போது மோசடி, சவுக்கு சங்கர் மோசடியா பேசுறாரு. சவுக்கு சங்கர்ட்ட நாங்க கேட்டோம், டேட்டா கொடுங்க சவுக்கு சங்கர்னா, துண்டக்கானும் துணியக்கானு சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு. இன்னைக்கு நான் அவரை பேசுறேன்னு கேட்டீங்க, ஜெயிலில் பதில் சொல்ல முடியாத ஒரு சகோதரரை பற்றி பேசுறது நியாயம் இல்லை. துண்டக்கானும் துணியக்கானும்னு ஓடிட்டாருன்னு அப்பவே சவுக்கு சங்கர் சொல்லிட்டு அதைத்தான் நான் இப்போ ரிப்பீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி கஸ்தூரி சங்கர் அம்மையாரையும் சொன்னேன், எவிடன்ஸ் கொடுங்க மேடம்னு கேட்டேன். அவங்களும் எவிடன்ஸ் கொடுக்க முடியல. அந்த அம்மையார் மேல நமக்குள்ள மதிப்பு மரியாதைங்கிறது வேற. அவங்களும் ஒரு பொது வாழ்க்கையில சில விஷயங்களை கருத்துக்களை போல்டான்னு சொல்லக்கூடியவங்க தான். பட் இதுல டேட்டா இல்லாம நீங்க இந்த விஷயத்துல சொல்றீங்க விஜய் தரப்பு மோசடி பண்றாங்கன்னு நம்ம சொன்னோம். அவங்க அதுக்குள்ள அவங்களால கொடுக்க முடியல. ஆதன் மாதேசாலையும் டேட்டா கொடுக்க முடியல. விஜய் ஆலயம் கூட இன்னைக்கு வர டேட்டா கொடுக்க முடியல. அப்போ நம்ம நீங்க பொய்யா ஒரு டேட்டா கொடுத்தீங்கன்னா, நம்ம எங்க டேட்டா அனலிஸ்ட் ரிஷி பிரசாத் இவங்க தான் அது எல்லாமே எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. ஜெயந்தன் எல்லாமே தான் கொடுத்தாங்க, குறிப்பா ரிஷி. ஸோ நாங்கள் அந்த டேட்டா வச்சு கேள்வி கேட்கும்போது இவரால் பதில் சொல்ல முடியல. அதே போல் எங்கள் டீம் வந்து இதை ரொம்ப கவனமாக தான் விஜயை பார்ப்போம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஏன் சிஏஏ எடுத்து அறிக்கை விட்டீங்க?
கட்சி ரெஜிஸ்டர் ஆகும் முன்னாடி. அப்போ நீங்கள் திமுக கூட்டணி கட்சிகள்லாம் உங்களை பெரிய ஃபோர்ஸ் நீ பாராட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்க. ஒருத்தர் கூட பாராட்டலை. அது மட்டும் இல்லை, கலைஞர் கூட நீங்கள் தலைவா படத்தில் ஜெயலலிதா அம்மையார் உங்களை துன்பப்படுத்தும் போது, சட்டத்துக்கு புறம்பாக செயல்படும் போது, இது ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாருக்குள்ள பிரச்சனைன்ட்டார். அப்பவும் திமுக கூட நிற்கல. அந்த பிரச்சனை ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாருக்குள்ள பிரச்சனை தூக்கி போட்டுட்டு போயிட்டார். விஜய் எங்க ஆள் இல்லைன்ட்டார். அதே மாதிரி சர்க்கார் படத்தில் ஜெயலலிதா விசுவாசிகள் நாங்கள் தானி காட்டுறதுக்கு, தினகரம் இல்லை நாங்கள் தானி காட்டுறதுக்கு எடப்பாடி தரப்பு வந்து விஜயை சாஃப்ட் டார்கெட்டாக வச்சு சர்க்கார் படத்தை அடித்தாங்கல்ல. அப்பவும் ஸ்டாலின் வந்து அந்த நிகழ்வை தான் கண்டிச்சாரே தவிர விஜயை பற்றி அவர் கண்டுக்கல. கடைசியாக நகர்ப்புற உள்ளாட்சியில் விஜய் கேண்டிடேட் போடும்போது பில்லா ஜெகன் தென்மண்டல விஜய் மன்ற வேட்பாளர், அவர் இங்கே திமுகவுக்கு ஆதரவு, யாரையும் நாங்கள் இங்கே கேண்டிடேட்டாக போடலைன்ட்டார். தூத்துக்குடிலையும் கேண்டிடேட் கிடையாது, திருநெல்வேலியும் கிடையாது, நார்வேல் மாநகராட்சியிலும் விஜய்க்கு கேண்டிடேட் கிடையாது. இப்போ கூட பில்லா ஜெகன் வந்து திமுகவில் தான் இருக்கிறாருன்னு கருதுறேன். ஸோ இந்த அரசியல் களத்துக்குள்ள விஜயை திமுக ஒரு பொருட்டாக கருதலை. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, விஜய் கட்சி ஆரம்பிக்கிறது, உதயநிதிக்கு எதிராக விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள் வன்மத்தோடு நிறைய பேசிட்டாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டு 214 விஜய் கேண்டிடேட் போட்டால் உதயநிதிக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுகூல சத்துருவா இருப்பாருங்கிறத அவங்க பார்க்குறாங்க. ஸோ திமுக ஆப்ஷன் வந்து விஜய்க்கு இல்லை. திமுக விஜய் தனிச்சு 214 போடட்டு, வாக்கை பிரிக்கட்டு, முடிஞ்ச அளவு வாக்கை பிரிக்கட்டு, நமக்கு கெயின் தான்னு அவங்க எதிர்ப்பு வாக்கு பிரியும்னு அவங்க எதிர்பார்க்காங்க. யார் விஜய் கூட வரப்போறா? பழக்கருப்பையா, தமிழறிமணி, இவங்கெல்லாம் யாரு? திமுக எதிர்ப்பாளர்கள். கலைஞர் மேல உள்ள வன்மத்தில் ஸ்டாலினை எதிர்ப்பாங்க. ஸ்டாலினுக்கு மெரிட்டை வச்சு ஸ்டாலினை பார்க்க மாட்டாங்க. ஸ்டாலின் ஒரு மெரிட்டோரியஸ் ஆனவரா, தேர்தல் வெற்றி பெற்றிருக்காரா, ஈர்ப்பு சக்தி இருக்காராங்கிறத அந்த மெரிட்டை வச்சு பேசணும். கலைஞருக்கு ஈர்ப்பு சக்தி ஸ்டாலின்ட்ட இல்லை. கலைஞரோட தேர்தல் வெற்றியில் பெரிய ஆளு, எம்ஜிஆரோட பெரிய ஆளு, ஜெயலலிதாவோட பெரிய ஆளு ஸ்டாலின் அவர்கள். டேட்டா தான் சொல்லுது. கலைஞருக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை. அது நம்ம அதையா உண்மையை நம்ம ஏன் மறைக்க வேண்டியது இருக்குது? ஸோ நம்ம ஆன் மெரிட் விஷயங்களை சொல்லுவோம். அவங்க வந்து கலைஞர் மேல உள்ள வன்மத்தை ஸ்டாலின் மேலே காட்டக்கூடிய ஆட்கள். இன்னும் இந்த கோஷ்டிகள் வரும். இந்த கோஷ்டிகள் தான் விஜய்கிட்ட போய் நிற்கும். விஜய்கிட்ட போய் பின்னடிக்கிறதும் இந்த கோஷ்டிகள் தான். நான் உறுதியாக சொல்கிறேங்க, வலைத்தளத்தில் விஜய் மட்டும் பேசினா வீவ்ஸ் இல்லைங்க. விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்கள், ஆலோசகர்கள், புதிதாக போகக்கூடிய ஆலோசகர்கள், பல கற்பையாக்கள், தமிழறி மணியன்கள், இன்னும் எக்ஸ்ட்ராக்கள் விஜய் மட்டும் அரசியல் பேசினா வியூஸ் இல்லை. இதை கட் பண்ணி நீங்கள் போடுங்க. இது விஜய் மட்டும் அரசியல் பேசினால் மக்கள் மத்தியில் வியூஸ் இல்லை. ரஜினியை எதிர்பார்த்தது போல் விஜயை யாரும் எதிர்பார்க்கவில்லை. பட் அவருக்கு உரிமை இருக்கு. அவரா அதை பிளான் பண்ணி வர்றதுக்கு உரிமை இருக்குது. எனிவே திமுக ஆப்ஷன் அவருக்கு இல்லை. அவருக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. 214 தனிச்சு போட்டிடுறது, மறைமுகமா மைக்குக்கு விளம்பரம் போட்டவர் நேரடியாக சீமான ஆதரிக்கிறது, தென் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு கூட்டணி கட்சியா போறது. இந்த 3 ஆப்ஷன் அவருக்கு இருக்கு. என்ன ஆப்ஷன் விஜய் எடுக்கிறாருன்னு தெரியல. அவர் வந்து சினிமா இதையும் அரசியலையும் ரெண்டையும் கூர்ந்து கவனிச்சு தான் ஆப்ஷன் எடுப்பாரு. பல அனுபவங்களை பெற்றவர், பல பாடங்களை படித்தவர். அவரும் வந்து டைம் டு லீடுன்னு சொல்லி வருஷங்கள் ஆகுது. டைம் டு லீடுன்னு சொல்லி பல வருஷங்கள் ஆகுது. இன்னும் அவர் லீட் பண்ண வரல. சபார்டினேட்டா போறாரா, பிரைமரியா போறாராங்கிறது 2026 தெரியும். பிரைமரின்னு சொல்லிட்டு கூட நாளைக்கு சபார்டினேட்டா போகலாம். எப்படி வரா? ஏன்னா நான் அவரை நம்ம அந்த எப்படி உள்ளாட்சி தேர்தலில் அவங்க மோசடியான ஒரு டேட்டா கொடுத்ததை நம்ம பிடிச்சி அடிச்சோம் பாருங்க, அதுல இருந்தே அவரை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பார்ப்போம் சார். நிறைய விஷயங்கள் நீங்கள் நம்முடைய ஜாம்பவான் அரங்கிற்கு வந்து நிறைய அரசியல் குறித்து பல விஷயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாக இந்த பிரபாகரன் சார்பாக மனமார்ந்த நன்றி.